வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு நம்ம எந்த கோயிலுக்கு டிவோஷனல் டூர் வந்திருக்கோம்னா, சிவனும் பார்வதியும் அகத்தியருக்கு திருமண கோலத்தில் காட்சி தந்த கோயில் தான் இந்த கோயில். அது மட்டும் இல்லை, அகத்தியர் பாறையில் தண்ணி தெளித்து அந்த பாறையிலேயே தன்னோட கைகளால் சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபட்ட கோயில் இந்த கோயில். இந்த கோயில் பற்றிய வரலாறையும் சிறப்பையும் அடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, மனக்குழப்பம் உள்ளவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து இந்த சிவனை தரிசனம் பண்ணால் மனக்குழப்பங்கள் நீங்கி மனசு தெளிவும் நிம்மதி அடையும் என்பது இங்கே வரும் பக்தர்களோட நம்பிக்கை. திருமணம் தடை இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்தால் அந்த தடையெல்லாம் நீங்கி நிச்சயம் அவங்க திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாய மலையில் திருமணம் நடந்துச்சு. அப்போ தேவர்களும் மகரிஷிகளும் அங்கு சென்றனர். சிவனோட திருமணத்தை பார்க்கறதுக்காண்டி எல்லாருமே வடக்கு பகுதியில் இருந்ததால் வடபகுதி தாழ்ந்தும் தெற்கு பகுதி உயர்ந்தது. அப்பொழுது சிவன் அகத்தியரை அழைத்து, நீ தெற்கே உள்ள பொதிகை மலைக்கு போ என்று அனுப்பி வைத்தார். தென் திசையை நோக்கி கிளம்பிய அகத்தியர் தான் மட்டும் சிவ திருமணத்தை காணாமல் செல்வதை எண்ணி மிக வருந்தினார். எனவே சிவன் அகத்தியர் செல்லும் வழியில் எவ்விடத்தில் திருமண காட்சி காண விரும்புகிறாரோ அவ்விடத்தில் தான் திருமண கோலத்தில் காட்சி தருவேன் என்ற வரத்தை அகத்தியருக்கு கொடுத்தார். அந்த வரத்தின்படி தென் திசை வந்த அகத்தியர் பல தலங்களில் சிவனின் திருமண காட்சியை தரிசித்தார். அவர் இந்த வழியாக வந்தபோது இந்த குன்றின் சிறு நேரம் ஓய்வெடுத்தார். அப்போது சிவனின் திருமணத்தை காண வேண்டும் என்று எண்ணினார். சிவனை தரிசிக்கும் முன்பு நீராட வேண்டும் என்று விரும்பினார் அகத்தியர். அந்த நேரத்திலேயே அருகில் உள்ள பாறையில் ஊற்று பெருகியது. தீர்த்தத்தில் நீராடிய அகத்தியர் சிவனை வழிபட அருகில் லிங்கம் தேடினார். ஆனால் லிங்கம் எதுவும் கிடைக்கவில்லை. எனவே சுனை நீரின் தீர்த்தத்தை எடுத்து பாறையில் தெளித்தார். பாறை நெகிழ்வாக மாறியது. பின் பாறையை சிவலிங்கமாக பிடித்து பூஜை செய்து வழிபட்டார் அகத்தியர். அப்போது சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் அகத்தியருக்கு காட்சி தந்தனர். அப்படி அகத்தியருக்கு காட்சி தந்ததால இங்க உள்ள மூலவர் பெயர் அகத்தீஸ்வரர். இந்த கோயில் தான் திருச்சுனை அகத்தீஸ்வரர் கோயில், மதுரை மாவட்டம். வேறொரு டிவோஷனல் டூர்ல பார்க்கலாம்.